குக்கு அவங்க அப்பா இறந்து போன மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்பான்னு பார்த்தா அவங்க அப்பா எழுந்து எனக்கு ஒன்றும் இல்லாம உடம்பு தான் சரியில்லை, அதனால தான் தூங்கணும்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா நைட்டு இவருக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம போகுது. ஸோ குக்கு அந்த ஊர்ல இருக்க டாக்டர் கிட்ட போய் சொல்லி பார்க்கறாங்க. அவர் ஒரு மாத்திரையை தராரு. பட் அப்பயும் சரியாகாம காலையில அந்த டாக்டரே வந்து செக் பண்ணி பார்க்கறாரு. எனக்கு எந்த நோயும் சரியா தெரியல, இப்போதைக்கு மாத்திரை தராது, அப்பயும் சரியாகலனா நீங்க சிட்டிக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அந்த வெளியே போறாரு. அப்ப பக்கத்து வீட்டுல குக்கோட பெரியம்மா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு எல்லாமே பாவம் தான், இப்படிதான் ஆகும்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. ஆனா இதை கேட்ட அவங்க பொண்ணு இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டுறா. ஆனா இவங்க கோவமா வெளியே வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு குக்கு வீட்டுல சாப்பிடும்போது சாப்பாடே கம்மியா இருக்கு. அதை பார்த்ததுமே அழுதுகிட்டே தான் சாப்பிடுறா. ஆனா அடுத்த நாள் அப்பா சாப்பிட்ற மாத்திரை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதை பார்த்ததுமே அந்த டாக்டர் கிட்ட போய் கேட்டு பாக்குறா. என்கிட்ட இந்த மாத்திரை தீர்ந்து போச்சு, இந்த மார்க்கெட் போற இடத்துல ஒரு டாக்டர் இருப்பாரு, அவர்கிட்ட மாத்திரை இருக்கும், காசு இருந்தா போய் வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுமே அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறா. ஆனா இவங்க என்கிட்ட காசு இருந்தா நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சோ இந்த பொண்ணு உடனே போயிட்டு எலுமிச்சை பழத்தெல்லாம் பறிச்சுட்டு போய் அந்த மார்க்கெட்ல இருக்க டாக்டர் கிட்ட போய் கொடுக்குறா. எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, இந்த பழத்தை வச்சுக்கிட்டு மாத்திரை தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சரா. ஆனா அவர் இந்த பழத்துக்காக மாத்திரை தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சோ வேற வழி இல்லாம இந்த சைக்கிளை நீங்க வச்சுக்கோங்க, நாளைக்கு நான் பணத்தை கொடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு மாத்திரையை வாங்கிட்டு போயிடுறா. ஆனா இந்த சைக்கிளோட ஓனர் இந்த சைக்கிளை காணணும், இந்த பொண்ணை போட்டு சம்மடி அடிக்கிறாரு. நாளைக்கு மட்டும் சைக்கிள் வரணும், நான் வீட்லயே வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இப்போ இந்த பொண்ணு பயத்தோட மாத்திரையை கொடுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. நைட்டுமே அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுகுறா. ஆனா அடுத்த நாளே அவங்க வீட்டுக்கு தெரியாம எலுமிச்சை பழத்தெல்லாம் பறிச்சுட்டு போய் மார்க்கெட்ல விற்கிறா. அப்ப எதிரில் இவளுக்கு பிடிச்ச பரோட்டாவும் ஜிலேபியும் இருக்கு. ஆனா இப்போ நம்மளுக்கு காசு தான் முக்கியம், அப்பாவோட கஷ்டம் தான் முக்கியம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அதை கூட சாப்பிடாம தண்ணி போட்டு குடிச்சிட்டு எலுமிச்சை பழத்தை வித்த காசுல சைக்கிள் மீட்டுட்டு வந்து அவர்கிட்டயே கொடுத்துறா.